குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம். இந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணுது? இந்த 7 சக்கரான்னு சொல்கிறோம். இந்த 7 சக்கரா என்ன பண்ணுது? இந்த 7 சக்கரா எங்கே இயங்குது? எப்படி இயங்குது? நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது? இதுக்கெல்லாம் ஈக்கம் என்ன? இதோடைய தருணம் என்ன? இது எப்படி வேலை செய்யும்? எது மூலிமா நடக்கும்? இந்த அற்புதமான காட்சியை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த 7 சக்கராவுடைய மிகப்பெரிய ரகசியம். அதாவது நம்முடைய உடல் 72,000 நாடி நரம்பு மூலமாக தான் சக்தி உள்ளே வருது. ஆனால் நம்ம உடலில் 112 சக்கரான்னு சொல்லக்கூடிய வர்மக்கலை புள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளி மூலமாக தான் 112 புள்ளி மூலமாக தான் ஆதிக்கம் நடக்குது. அது மூலிமா இயங்கி இந்த 7 சக்கராக்குள்ளே வரும்போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, சகஸ்காரம் சொல்கிறோம். இதெல்லாம் எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்முடைய பிறப்புறுப்பில் மூலாதாரம், அதுலேருந்து 4 மேலே வந்துட்டா சுவாதிஷ்டானம், அது தொப்புள் பகுதிக்கு மணிப்பூரகம், அதுலேருந்து நெஞ்சு குழிக்கு அநாகதம், தொண்டை குழிக்கு விசுத்தி, புருவமத்திக்கு ஆக்னை, உச்சந்தலைக்கு சகஸ்காரம். இந்த 7 சக்கராவில் என்ன தத்துவங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால், முதல் சக்கரம் கற்பனைகளை உருவாக்குவது. அது நல்ல கற்பனையாகவும் இருக்கும், கெட்ட கற்பனையாகவும் இருக்கும். சரி, 2வது சக்கரம் என்ன பண்ணுது? சுவாதிஷ்டானம், பயத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அப்போ மணிப்பூருக்கு என்ன பண்ணுறது? பொருள் தன்மை ஏற்படுத்துறது. நமக்கு நல்ல உணவும் கிடைக்கும், கெட்ட உணவும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், விபரீதமும் கிடைக்கும். சரி, அநாகதம் என்ன செய்யும்? அன்பு பாசமும் ஒரு பக்கம் இருந்து கிடைக்கும், வெறுப்பும் எதிர்ப்பும் ஒரு பக்கம் இருந்து கிடைக்கும். காதல்னு சொல்லுவோம், அதுக்கு எதிர்ப்புன்னு சொல்லுவோம். சரி, விஷத்தின்னா என்ன சொல்லுவோம்? விஷத்திங்கிறது விஷமுள்ள பகுதின்னு சொல்லுவோம். எதனால ஒரு விஷத்தை வச்சுட்டு தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவபெருமானுக்கு என்ன பண்ணாங்க? தொண்டைக்குழி வரைக்கும் விஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அது அவர் அமிர்தம் சாப்பிட்ட உடனே பிடிச்சிட்டாரு, அதனால் இதோடவே விஷம் மேலே போயிடுச்சு, கீழே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விஷம் உள்ளது. இந்த விஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? வெளியேற்ற வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? அமுதமான சுரப்பிகளை அங்கே சுரக்க வச்சோம்னா விஷம் தானாகவே வெளியேறிடும். அப்போ இந்த விஷமும் அமுதமும் 2 இந்த விஷத்துக்குள்ளே இருக்குது. அப்போ ஆக்னை சக்கரம் நல்ல சக்தி உள்வாங்கும், கெட்ட சக்தி உள்வாங்கும். கடவுளை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு ஆனந்தமாக பார்த்துட்டுன்னு சொல்லுவோம், சக்தி பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஒரு ஆக்ஷன் ஆகிட்டுன்னு சொல்லுவோம், ஐயோ பயங்கரமான ஆக்ஷன் ஆயிடுச்சு, என்னால் கண்ணையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்னை சக்கரம் எவ்வளோ பெரிய வேலை செய்யுன்னு பாருங்கள். அப்போ சகஸ்காரங்கிறது என்னங்க? எது சொன்னாலும் சரின்னு ஆனந்தமாக அமைதியாக ஏற்றுக்கொள்வது. அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? சாபமிடுவது, எதிர்ப்பு, பொறாமையை தூண்டுவது. அப்போ இந்த 7 14 சக்கரங்களும் 14 விதமான குணங்களை ஏற்படுத்துது. இந்த 7 சக்கரா சூரிய நாடி, சந்திர நாடி, இது 2 சேர்ந்தா 8, 8க்கு 16, 16 நாடி வேலை செய்யும்போது இதில் 16 செல்வமும் இருக்குது, அதாவது 16 யோகமும் இருக்குது, 16 துன்பமும் இருக்குது, 16 இன்பமும் இருக்குது. இந்த 16 பிராணவாயு மூலமாக அதை மாற்றி சுபமான விஷயங்களை உள்ளே கொண்டு சமப்படுத்தி நமக்குள்ளே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அந்த குண்டலினி சக்தி ஒளியை உருவாக்கி அந்த ஒளிக்கு உயிர் கொடுத்து அந்த ஒளி மூலியமாக பிரபஞ்சத்துக்கு போய் என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு நம்மளுடைய சக்கராவில் வச்சு அந்த சக்கரா மூலமாக ஆக்டிவேஷன் பண்ணி பவர் பண்ணி உருவாக்கி அதை காட்டுறதுக்கு பேர் தான் என்னது? குண்டலினி சக்தி. 3வது கண், 7 சக்கரா, சக்கரா யோகம், பல யோகம் சொல்லுவாங்க. எல்லாமே இந்த மனித உடலில் இருக்கிறது எல்லாமே இந்த ஒளி ஒன்று தான். இந்த ஒளி, அதிர்வு, சவுண்டு, இந்த 3 தான் இயங்குது. இந்த 3 இயக்கத்தை எப்படி இயக்கிறது உங்களுக்குள்ள புரிஞ்சிட்டாவே உங்கள் வாழ்க்கை பொக்கிஷமாக மாறும். அதனால் அற்புதமாக வாழ்கிறதுக்கும் அழகாக வாழ்க்கையை நடத்துறதுக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லை எப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிற முடிவு அப்படிங்கிறதும் நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு கவிதை பாடுறோம்னா எப்படி பாடுறோம்? அந்த கவிதையை அடுக்கடுக்காக பாடிட்டே போவோம். அந்த நாணம் இருந்தால் தான் போயிட்டே இருக்கும்.
ஒரு பாடல் பாடுறோம் எப்படி இருக்கும், அது அப்படியே பாட 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 போயிட்டே இருக்கும். அப்போ நாணம், ஒரு கவிதை, ஒரு பாடல், இது எல்லாமே ஒரு வகையான நாணம். அதையெல்லாம் யார் பண்ணுறா? ஆன்மா அப்படியே பயணித்து உங்களை கொண்டு போய் அப்படியே ரகசியமாக அந்த படத்தை காட்டுது. பார்க்கும்போது உனக்கு அப்படியே தோணுது, அப்படியே பாடுற. அதுக்கு பேர் தாங்க நாணம். அதை கற்றுக்குங்க. உங்களுடைய யோகத்தில் எல்லா நிலையும் அடைஞ்சிடலாம். உங்கள் வாழ்க்கை பெரிதாக மாறிவிடும். இல்லை, சீரும் சிறப்போடு வாழ்வதற்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கும் கிரியா யோகம் ஒரு அற்புதமான கலை. இதில் குண்டலினி சக்தி எப்படி செயல்படுவது என்பதை உறுதியாக நீங்களே புரிந்து கொள்ள முடியும்.